ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சரவணன் வந்துட்டு பயங்கர எமோஷ்னலாக மயில் பண்ண துரோகத்தை எல்லாத்தையும் நம்ம பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே ரெண்டு பேருமே பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. இங்கே பாருங்கப்பா, இவ்வளோதான் பொய் சொல்லியிருக்காளா, இன்னும் அதிகமாக சொல்லியிருக்காளான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும், ராஜு இருந்துட்டு ரொம்பவே தனக்கு தெரிஞ்ச உண்மையை யாருக்கிட்டையும் சொல்ல முடியலையே அப்படின்னு குற்ற உணர்ச்சியில் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கக்கா, நீங்கள் நகை விஷயத்தில் பொய் சொல்லியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த விஷயம் வீட்டில் நீங்களாக சொல்கிறது தான் நல்லது, நீங்களே போய் சொல்லிடுங்கக்கா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு, இங்கே பாரு ராஜு, இருக்கிற பிரச்சனையில் இது வேற நான் சொல்லிட்டா கண்டிப்பாக என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துருவாங்க ராஜு. இப்போ மட்டும் நீங்கள் இந்த வீட்டில் இருப்பீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இங்கே பாருங்கக்கா, இதுதான் உங்களுக்கு சான்ஸு. இதோட கடைசியாக நீங்கள் சொன்ன பொய்யை எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லிடுங்கக்கா. அதுக்கப்புறம் அவங்க ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க. கண்டிப்பாக கொஞ்ச நாள் கோபமாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கோபமெல்லாம் தணிஞ்சு கண்டிப்பாக ஒரு நாள் ஏற்றுக்கிற நாளும் வரும். அந்த நாளில் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் இந்த பொய் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடுங்கக்கா. இங்கே பாருங்கள், நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் போயிட்டு இந்த உண்மையை அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ராஜி, அவங்க என்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்குள்ளே நானே வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே அவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேக் பண்ணிவிட்டு, அக்கா நான் சொல்கிறத கேளுங்கக்கா, அந்த பொய்யை மட்டும் நீங்கள் சொல்லிட்டு போயிடுங்கக்கா. கண்டிப்பாக அந்த பொய்யை நீங்கள் உங்கள் வாயால் சொல்லிட்டா அவங்களுக்கு கோவம் கொஞ்சம் கம்மியாகும்ல அப்படின்றாங்க. இல்லைன்னா மட்டும் கோவம் தணிஞ்சிரும் பாரு. இங்கே பாரு ராஜு, இனிமே நான் எதுலையுமே போராடுறதா இல்லை. என்னோட வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இனிமேலும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை வாழணும்னு அவசியமே இல்லை. யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷ்னலாக ராஜு கிட்ட பேசுவோம். அதுக்கப்புறம் ராஜு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க அந்த உண்மையை சொல்லி. ஆனால் நம்ம மயில் எதுவுமே காதில் வாங்கிக்காமல் எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணிவிட்டு யார்கிட்டையுமே சொல்லாமல் வீட்டை விட்டு போயிடுறாங்க. அதாவது நம்ம மயில் இருந்துட்டு வீட்டை விட்டு போகிறது ராஜுக்கு மட்டும்தான் தெரியும். மீதி பேர் எல்லாம் நம்ம சரவணன் மேலே ரொம்பவே ஆறுதலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சரவணனுக்கு ஆறுதல் கிடைக்கவே மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகத்தை தன்னோட பொண்டாட்டி தனக்கு பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷ்னலில் இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு, இங்கே பாரடா சரவணா, அம்மா உன்னை ஏதாச்சும் கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருடா. அவள் பேச்சை கேட்டுட்டு உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதோ பேசிட்டேன்னு நினைக்கிறேன்டா அப்படின்றாங்க. இங்கே பாருங்கம்மா, அவள் பண்ண வேலையால் நீங்கள் என்னம்மா பண்ணுவீங்க? யாராக இருந்தாலும் இப்படி தானே கேட்டிருப்பாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மயில் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே அதாவது பாக்கியம் இருந்துட்டு சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில் இருந்துட்டு அழுதுகிட்டே பேகை தூக்கிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே பேகும் கையுமா வந்துக்கிறத பார்த்த நம்ம பாக்கியத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. மயில் என்னடி ஆச்சு, இந்த நேரத்துக்கு பேகும் கையுமா வந்திருக்க, என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருமா, நீ பண்ண வேலையால் இப்போ என்னோட வாழ்க்கை ஃபுல்லாகவே போயிடுச்சுமா. இனிமேல் அந்த வீட்டுக்கு என்னால் போகவே முடியாதுமா அப்படின்றாங்க. என்னடி ஆச்சு, முழுசாக சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில் இருந்துட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாக்கியத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்னடி சொல்கிற? ஆமாம்மா, அவங்க என்னை வீட்டை விட்டெல்லாம் போகணும்லாம் சொல்லலை, ஆனால் என்னால் அங்கே இருக்க முடியல. அதே மாதிரி அவங்க மூஞ்செல்லாம் என்னால் பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குதுமா, அசிங்கமாக இருக்கு. அதனால தான்மா யார்கிட்டையுமே சொல்லாமல் நான் பேகை தூக்கிட்டு வந்துட்டேம்மா. கூறு கெட்ட வேலை, அவங்களே உன்னை 4 திட்டிட்டு அவங்களே அதுக்கப்புறம் ஏற்றிருந்துருப்பாங்கடி, ஏண்டி வந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, கண்டிப்பாக மாமா என் கூட வாழ்கிறதுக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எந்த ஜென்மத்துக்கும் என்னை ஏற்றுக்க மாட்டோன்னு டெய்லி என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ அவங்க அம்மா அப்பா மட்டும்தான் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கும் உண்மை தெரிஞ்சதுனால என் மேலே கோவத்தில் தானே இருப்பாங்க. என்னை எப்படி அவங்க ஏற்றுப்பாங்கம்மா? ஏமா இப்படிலாம் பண்ணுற? உன்னோட பொண்ணு உன்னோட வீட்டுக்கு வந்தது உனக்கு கஷ்டமாக இருக்குதாம்மா? இங்கே பாருமா, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, நான் எங்கேயாச்சும் போயிடுறேன், யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் எங்கேயாச்சும் போய் செத்துடுறேம்மா அப்படின்றாங்க. இங்கே பாருமையில் இப்படியெல்லாம் பேசாதடி, ஏண்டி இப்படியெல்லாம் பேசுகிற? அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் ஏன் உன்னோட பொண்ணு இங்கே வீட்டில் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்களேன்றதுக்காக தான் உங்ககிட்ட இப்படி சொன்னனே தவிர வேறு எதுக்காகவும் இல்லடி. இங்கே பாருடி, இதுக்கு ஒரு வழியை கட்டுறேன்டி, நான் கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு வந்தே ஆகணும் அப்படின்றாங்க. திரும்ப ஏதாச்சும் பொய் சொல்லி அவங்க கிட்ட அசிங்கப்பட வச்சிடாதம்மா அப்படின்றாங்க. இங்கே பாருடி, அந்த தம்பி மாப்பிள்ளை உன் கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் மாசமாக இருக்கிறேன்னு சொல்லி ஒரு டைமு பொய் சொன்னதாக சொல்லி உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உனக்கும் அது ரொம்பவே
அதிர்ச்சியான விஷயம் தானே. இப்போ அந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் உன்னை கஷ்டப்படுத்திட்டு தானே இருக்காங்க. நம்ம போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்போம், இந்த மாதிரி உன்னை அதாவது கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வரதட்சணை கொடுமை பண்றாங்கன்னு நம்ம ஒரு பொய்ய கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அதுக்கப்புறம் அவங்கள தானா வலிக்கு வருவாங்க. இங்க பாருமா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவங்களே கோவம் தணிஞ்சு கூட வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. நம்ம இந்த மாதிரியெல்லாம் பண்ணா கோவம் தான் அதிகமாகுமா, எப்படிமா என் கூட சேர்ந்து வாழணும்னு நினைப்பாரு மாமா அப்படின்றாங்க. இங்க பாருடி, உனக்கு எதுவும் தெரியாது, நீ சின்ன புள்ள, கொஞ்ச நேரம் நீ அமைதியா இரு. என்னோட பேச்சை கேட்டுனா உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும். இங்க பாருமா, உன்னோட பேச்சை கேட்டுதான் என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கு பாத்தியா அப்படின்றாங்க. இங்க பாருடி, அந்த விஷயத்துல நீ தான் தப்பு பண்ண. எல்லா உண்மையுமே உன்னால தானே தெரிய வந்துச்சு. நீ ஏதாச்சும் ஒழுங்கா பண்ணியா, நீ ஏதாச்சும் ஒழுங்கா இருந்திருந்தா இந்த பிரச்சனையில இருந்து நீ சீக்கிரமா தப்பிச்சிருக்கலாம்ல அப்படின்றாங்க. இங்க பாருமா, இன்னும் அந்த நகை விஷயம் ஒன்று தான் இருக்குது. அந்த நகை விஷயத்துலேயும் ராஜுக்கு இந்த நகை விஷயம் தெரியும்ல. ராஜு வந்து நீங்களே அந்த உண்மையை சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்தா. ஆனால் நான் எதுவுமே கேட்காம பேக்கை தூக்கிட்டு வந்துட்டேன். கண்டிப்பாக ராஜும் அந்த நகை விஷயத்த வீட்டில் சொல்லியிருப்பாமா. எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு மேலேயும் என்ன எப்படி ஏற்றுப்பாங்கன்னு சொல்கிறேன். இங்கே பாருடி, அவங்க நகை விஷயத்தில் நம்மக்கிட்ட ஏதாச்சும் வந்து கேட்பாங்க. அதை வச்சு நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அவங்கள கொஞ்ச நேரம் அலை வைப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட அருமாப்பா அவங்களுக்கு தெரியும். இங்க பாருமா, இதெல்லாம் ரொம்ப தப்புமா, இப்படி எல்லாம் பண்ணாதமா அப்படின்றாங்க. இங்க பாருடி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம ராஜுக்கு குற்ற உணர்ச்சி தாங்கவே முடியல. இவ்வளோ பொய் சொல்லி அதாவது இவ்வளோ பொய் சொல்ற ஒருத்தவங்க உலகத்துல இருப்பாங்களா? அது மட்டும் இல்லாம இந்த நகை விஷயத்துல பொய் சொல்லியிருக்காங்களே, இந்த நகை விஷயத்த கண்டிப்பா நம்ம போயிட்டு அத்தைக்கிட்டேயும் மாமா கிட்டேயும் சொல்லி ஆகணும். எப்படி சொல்றதுன்னே தெரியல. இத்தனை நாளா ஏன் மறைச்சன்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பதட்டமா நின்றுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜு இருந்துட்டு இல்ல இந்த விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்லியே தான் ஆகணும். ஏன்னா இதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கஷ்டத்தோட கஷ்டம், இந்த உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போன உடனே எல்லாருமே பயங்கர எமோஷ்னலா அழுதுகிட்டே நம்ம சரவணன் கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜு வந்துட்டு கோமதி கிட்டேயும் அது பாண்டியன் கிட்டேயும் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க. இங்க பாருங்க அத்தை மாமா, உங்ககிட்ட 2 பேருக்கிட்டையும் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், தனியா வரீங்களா அப்படின்றாங்க. இங்க பாரு ராஜி, நீ ஏதாவது மறைச்சு வச்சிருக்கியா? உன்னோட பங்குக்கு ஏதாச்சும் சொல்லுடி சொல்லு. யாரை நம்புறதுன்னு தெரியல. என் நம்பிக்கை வைக்கிறவங்க எல்லாம் இப்படி துரோகம் பண்ணிட்டு போறாங்களே, என்னோட பையன் பாவம், பாருடி எப்படியெல்லாம் இருக்கான் பாருடி. இங்க பாருங்க அத்தை, மயிலக்காவை பத்தி தான் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அத்தை. அதனால தான் உங்களை தனியாக கூப்பிட்றேன். இங்கே பாருடி, அவளோட விஷயம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இல்லை, இதுக்கு மேலே என்னத்தை ரகசியத்தை மூடி வைக்க போகிற, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு என்னப்பா ராஜு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, மயிலக்காக்கு கல்யாணம் ஆன புதுசில் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போது மயிலக்காவும் அவங்க அம்மாவும் மேலே மொட்டை மாடியில் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது நாங்களும் அங்கே புடவைக்கு பின்னாடி நானும் மீனாக்காவும் நின்றுட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்பன்னு பார்த்தா அவங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கதிர் இருந்துட்டு என்ன ராஜு சொல்கிற, இது வரைக்கும் என்கிட்டையும் எதுவுமே சொன்னதே இல்லையே. இங்கே பாருங்க, இது வரைக்கும் நாங்கள் யார்கிட்டையுமே இந்த உண்மையை சொன்னதே கிடையாது அப்படின்றாங்க. சரி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கப்புறம் ராஜு இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா, அவங்க அம்மா கிட்ட அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ராஜு கிட்ட மட்டும் இந்த நகையெல்லாம் போயிருந்தா என்ன ஆகிறது, இந்த 80 பவுன் நகையில் 8 பவுன் நகை மட்டும்தான் தங்கணும் தெரிஞ்சா அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கொண்டு வந்த 80 பவுன்ல 8 பவுன் மட்டும்தான் தங்கமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம சரவணன், கோமதி, பாண்டியன் சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர கடுப்புல இருக்காங்க. இப்படி ஒரு பித்தலாட்டுக்காரியை என் தலையில கட்டி வச்சுட்டீங்களேம்மா, அந்த குடும்பமா சேர்ந்து நம்மளை தலையில மிளகா அரைச்சிட்டாங்கம்மா அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு எங்க அவ இருக்கா, எங்கடி இருக்க, ஏ மயில இங்க வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ராஜு இருந்துட்டு அத்தை அவங்க எப்போவே பேகை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அத்தை அப்படின்றாங்க. என்னடி சொல்ற, இங்க இருக்கிறவங்க யார்கிட்டயுமே சொல்லாம எப்படிடி அவ போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க அத்தை, நான் எவ்வளவோ அவங்க கிட்ட பேசி பார்த்தேன், நீங்களே உங்க வாயால இந்த உண்மையை சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க இனிமேல என்ன உண்மையை சொல்லி என்ன பண்றது, இனிமே என்னோட வாழ்க்கை இந்த வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிக்கிட்டே இருக்காங்க அத்தை. அதனாலதான் உங்ககிட்ட நானே உண்மையெல்லாம் சொல்லிடலான்னு வந்தேன். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க
அப்படின்றதுக்காக தான் எல்லா உண்மையும் இப்பவே சொல்லிடலான்றதுக்காக தான் சொன்னாத்த. இங்க பாருடி, நீங்களும் ஏதாச்சும் உங்க பங்குக்கு மறைச்சு வச்சிருந்தா சொல்லிடுங்கடி. இந்த மாதிரி நம்பிக்கை துரோகத்தெல்லாம் என்னால தாங்க முடியாதுடி. அவ்வளோ மனசு வெறுத்து போயிருக்கேன்டி. என்னோட பையனை எப்படியெல்லாம் அழுக வச்சிருக்கா பாரு. அவகிட்ட நான் ஏதாச்சும் கேட்கலான்னா கூட அவ பேக்கை தூக்கிட்டு போயிருக்காளா. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவளை 4 கேள்வி கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரவணன் வந்துட்டு, இங்க பாருங்கம்மா, அவங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்க நியாயம் கேட்டா மட்டும் நியாயம் கிடைச்சிருமாமா. இப்போ என்னோட வாழ்க்கை திரும்பவும் வந்துருமா. போன வாழ்க்கை போனது தானே. என்னோட வாழ்க்கையில இனிமே அவ வேண்டவே வேண்டாமா. இப்படி ஒரு பொய்க்காரி கூட என்னால எப்படிமா வாழ முடியும். ப்ளீஸ்மா, இனிமே அவளை இந்த வீட்டுக்கு வர வைக்கணும்னு மட்டும் நினைச்சிடாதீங்கம்மா அப்படின்னு பயங்கர எமோஷனலோடு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனும் சரி கோமதியும் சரி பயங்கர எமோஷ்னலா என்ன பேசுறதுன்னே தெரியாம அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜு இருந்துட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி வீட்டில் நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம மீனாவுக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன ராஜுமா சொல்கிற, நீ இவ்வளோ விஷயமா பண்ணியிருக்காங்களா? இப்படியும் உலகத்தில் இப்படி ஒரு ஆளுங்கள்லாம் இருப்பாங்களான்னு தோணுது ராஜுமா அப்படின்றாங்க. ஆமாங்கக்கா, நானும் அப்படி தான் நினச்சேன். மாமா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வார்த்தைகள்லாம் சொன்னாங்கன்னு தெரியுமா. மாமா ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டாங்க போல், ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜு வந்துட்டு மீனா கிட்ட சொல்லவும், என்ன மீனா சொல்கிற? ஆமாக்கா, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடாம கொள்ளாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த கஷ்டத்துலேருந்து எப்படி மீண்டு வருவாங்கன்னு தெரியல. இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு கிடைக்கணும் தெரியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியலக்கா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நகை விஷயத்தில் நம்ம 2 பேருக்கும் உண்மை தெரியும்ல. அவங்கக்கிட்ட போயிட்டு நான் சொன்னேன். ஆனால் அவங்க என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேக்கை தூக்கிட்டு போயிட்டாங்கக்கா. அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் நம்ம மறைச்சு வைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் எல்லா உண்மையும் அத்தைக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் அதாவது சரவணன் மாமாக்கிட்டேயும் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு ராஜி, நீ கரெக்டான வேலை தான் பண்ணியிருக்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த உண்மை தெரிஞ்சிருந்தா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. உண்மையாக எல்லா உண்மையுமே தெரிஞ்சுட்டா நல்லது தானே. இன்னும் என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. தெரிஞ்சதுக்கப்புறம் அதாவது மாமா என்ன நிலைமைக்கு ஆக போகிறாருன்னு தெரியல. இப்போவே ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் இருந்துட்டு மீனா கிட்ட ரொம்பவே எமோஷனலாக பேசவும், அதுக்கப்புறம் நம்ம ராஜ் இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, நீங்கள் வீட்டுக்கு வரீங்களா? அத்தை ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. நீங்கள் வந்து பேசுனீங்களா? கொஞ்சம் நல்லாயிருக்கும் அத்தை. நல்லா இருக்கும்க்கா அப்படின்றாங்க. சரிம்மா ராஜி, நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு டேரெக்டாக நான் வீட்டுக்கு வந்துடுறேன். அத்தைக்கிட்ட நீ அத்தை கூடவே இரு நீ அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதிக்கு அப்படியே ஆத்திரம் தாங்க முடியல. பயங்கர கோவத்தோடு இருக்காங்க. அந்த கோவத்தில் அவளை ஏதாச்சும் பண்ணிடலாமோ அப்படின்னு கூட தோணுது. ஆனால் நம்ம மயில் இருந்துட்டு ரொம்பவே உஷாரா பேக்கை தூக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா கோவத்தையும் தாங்க முடியாமல் பயங்கர கோவத்தோட நம்ம சரவணன் இருந்துட்டு ரொம்பவே செவரு உடச்சிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு போயிட்டு செந்தில் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும், நம்ம செந்திலுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. என்ன மீனா சொல்கிற, வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கர கோவத்தோட பாண்டியன் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள், இந்த விஷயத்த நம்ம இப்படியே விட்டால் சரி வராது. நம்ம போயிட்டு எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வரலாங்க. இந்த பிரச்சனையை இப்படியே விடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட சொல்லவும், பாண்டியன் இருந்துட்டு நானும் அதே தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் கோமதி. இந்த பிரச்சனையை நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது. இப்படியே விட்டோமானா கண்டிப்பாக இவங்களை அதாவது இவளை உதாரணமாக எடுத்துக்கிட்டு இவங்களையே எதுவும் பண்ணலை, நம்மளும் ஏதாச்சும் பொய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பிரச்சனையை நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடி முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனும் சரி கோமதியும் சரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் இருந்துட்டு ரொம்பவே மனசொடைஞ்சு போய் செவுத்துலலாம் கையை வச்சு குத்திக்கிட்டே இருக்காரு. தன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷ்னலாக அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கதிர் இருந்துட்டு போயிட்டு சரவணன் கிட்டே, இங்கே பாருங்கண்ணே, சரி விடுங்கண்ணே, நீங்கள் தான் எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிட்டீங்களே, இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுங்கண்ணே, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும். எங்கடா கதிர், இனிமேல் என்னோட வாழ்க்கை மாறினா என்ன மாறலண்ணே, இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு எப்படா வாழ்க்கை மாறும், இதை விட மோசமாக தாண்டா போகும் என்னோட வாழ்க்கை, இனிமேல் என்னோட வாழ்க்கை மாறுற மாதிரியெல்லாம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, இப்படியெல்லாம் பேசவே பேசாதீங்க, கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை நல்லபடியாக
மாறும், நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அரசி வராங்க. அரசி வந்து உடனே இங்க பாருங்கண்ணே, அண்ணி இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலண்ணே. அண்ணி வீட்டுக்குள்ள இருக்கணும்போது தான் எந்த தப்புமே பண்ணாத மாதிரி இருப்பாங்கண்ணே. நீங்க சொல்லும்போது கூட அவங்க இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு என்னால நம்பவே முடியலண்ணே. அப்ப அந்த அளவுக்கு அவங்க நடிச்சிருக்காங்க பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதியும் சரி நம்ம பாண்டியனும் 2 பேரும் வந்துகிட்டு இருக்காங்க. வந்த உடனே நம்ம சரவணன் கிட்ட இங்க பாருடா சரவணா, அவங்க வீட்டுல நம்ம போயிட்டு கேட்டுட்டு வரலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அங்க போயிட்டு பேசி என்ன பிரயோஜனம், இங்க பாருடா இந்த பிரச்சனையை நம்ம இப்படியே விட்டுட்டா அவங்க மேலும் மேலும் ஏதாச்சும் பொய் சொல்ல பொய் சொல்ல காத்துக்கிட்டே தாண்டா இருப்பாங்க. இந்த விஷயத்துல நம்ம அதிரடியா ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். இனிமே கண்டிப்பா இதுல நம்ம தாமதம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம அதாவது கோமதி, பாண்டியன், அதுக்கப்புறம் சரவணன், கதிர், ராஜு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம பாக்கியத்து வீட்டுக்கு போறாங்க. போன உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு அதாவது மயில் கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. காலிங் பெல் அடித்த உடனே யாரடி அப்பதான் வந்திருக்காரு போல, போயிட்டு திறந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு மயில் கிட்ட சொல்லவும் மயில் இருந்துட்டு போறாங்க. மயில் இருந்துட்டு ஒரு மாதிரி அழுகாமே ஒரு மாதிரி தைரியமா போறாங்க. போன உடனே கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து பார்த்த உடனே வீட்டில் இருக்கிறவங்க அதாவது அத்தை மாமா எல்லாருமே வந்துக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஆயிட்ட உடனே அத்தை மாமா வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருடி, உங்க வீட்டில் வந்து உட்காந்து உறவாடுற எல்லாம் வரல, உங்க அப்பா அம்மா எங்கடி, வர சொல்லடி அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத்தை உள்ள வாங்கத்த உள்ள வந்து பேசிக்கலாம் வாங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இங்க பாருடி, நாங்க உள்ள வந்து உட்காந்து சாப்பிட்டு போறதுக்கெல்லாம் வரலடி, ஃபர்ஸ்ட் உங்க அப்பா அம்மா வர சொல்லுடி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் வந்துட்டு பயங்கர கோவமா, இங்க பாருடி உங்க அப்பா அம்மா வர சொல்லுடி, அந்த ஃப்ராடு குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் வர சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மயில இருந்துட்டு இல்ல உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் பாக்கியம் இருந்துட்டு, ஏன் மயில என்னடி ஆச்சு, எவ்வளவு நேரம் ஆச்சு, கதவை திறந்து யாரடி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா மயில் எந்த பதிலுமே சொல்லாம இருக்கிறதுனால யாருதான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியமே வராங்க. வந்த உடனே நம்ம பாண்டியன், கோமதி சம்மந்தி வீட்டில இருந்து வந்துக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம பாக்கியம் இருந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி, வாங்க சம்மந்தி வாங்க உள்ள வாங்க, ஏன் வெளியவே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு, ரொம்ப நல்லா இருக்குங்க, நீங்க ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க, உங்களுக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுத்துடலாம் அப்படின்றாங்க. என்ன சம்மந்தி இப்படியெல்லாம் பேசுறீங்க, இங்க பாருங்க உங்க குடும்பமா சேர்ந்துட்டு பிளான் பண்ணி எங்க குடும்பத்தை ஏமாத்தி இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு கேவலமா இல்லை, ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க, என்னோட பையனை எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன சம்மந்தி பேசுறீங்க, நீங்க என்ன பேசுறீங்கன்னே எனக்கு புரியல அப்படின்றாங்க. இங்க பாருங்க, நீங்க எதுவுமே தெரியாத மாதிரி இப்படி நல்லா நடிக்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது அப்படின்றாங்க. பாருமா எப்படியெல்லாம் நடிக்கிறாங்கன்னு பாருங்க, இவங்க தான் இவங்க பொண்ணுக்கு இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்ததுனால தான் இவ இப்படியெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க மாமா, சத்தியமா இல்ல மாமா, ஏதோ சூழ்நிலையால நாங்க ஒரு பொய்யை சொல்லிட்டோம், நாங்க இல்லைன்னு சொல்லல, ஆனா அந்த பொய்யை வச்சு இப்படியெல்லாம் எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க மாமா, இதுக்கு மேல என்னடி உலகத்துல பொய் சொல்ல வேண்டியது இருக்கு, இதுக்கு மேலேயும் பொய் அதிகமா இருக்குதா என்ன, இதுக்கு மேல நீங்க பொய் சொல்லி வச்சிருப்பீங்கடி, அது எனக்கு தான் தெரியல போல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தவிர வேற எதுவுமே நான் பொய் சொல்ல கிடையாது, அப்படியா சத்தியமாக வேற எந்த பொய்யுமே நீ சொல்லலைன்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க மாமா, நான் எந்த பொய்யும் சொல்ல கிடையாது, இங்கே பாருடி, நீ இப்போ உண்மையை சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக உன்னை என் கூடவே கூட்டிகிட்டு போகிறேன், அப்படி இல்லையா நீ இங்கே இருந்துடுறீ அப்படின்றாங்க. இங்கே பாருங்க மாமா, உண்மையாக நான் எந்த பொய்யுமே சொல்ல கிடையாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாமல் அங்கேயே பொய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் வந்துட்டு, இங்கே பாருடி, நீ நகை விஷயத்துல போய் சொல்லல, ராஜி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம மயிலுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இங்க பாருங்கம்மா, இப்ப கூட இவளுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தேன், இப்ப வாயெல்லாம் உண்மை சொல்லிட்டானா இவளை கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன்லம்மா, அப்ப கூட இவ வாயில இருந்து உண்மை வர வேலை பாருமா, எப்படிப்பட்ட பித்தளை அட்டக்காரிய நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருடி, இப்படி ஒரு கேவலமான வேலை பண்ணிருக்கேன், உனக்கு அசிங்கமா இல்லை, அது மட்டும் இல்லாம எல்லா பிரச்சனையுமே எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாருக்குமே தெரியாம நீ பாட்டுக்கு பேக தூக்கிட்டு வரனா என்னடி அர்த்தம், எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க அத்தை, இனிமேலும் அந்த வீட்டில் இருந்தா யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல அத்தை, அதனால தான் நான் வீட்டை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருடி, இனிமே நீ எங்க வீட்டுக்கு வரவே கூடாது, அப்படி வந்துட்டேன் அவ்வளவுதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க அத்தை,
கண்டிப்பாக நீங்களே ஒரு நாள் என்னை கூப்பிட்டுட்டு போவீங்க. அந்த நாள் வரும் அத்தை. அந்த நாள் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இங்கே பாருடி, நீ எவ்வளோ தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் நான் உன்னை கூட்டிகிட்டு போக வரவே மாட்டேன்டி. அப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணி இருக்கடி அப்படின்றாங்க. இங்கே பாருங்க அத்தை, நாங்கள் பண்ணது தப்பு தான், நாங்கள் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் எங்கள் குடும்ப சூழ்நிலை அப்படி பொய் சொல்லி கல்யாணம் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. இங்கே பாருடி, நீ எல்லா உண்மையும் சொல்லியிருந்தா கூட நாங்கள் இந்த கல்யாணத்தை பண்ணியிருப்போங்கடி. இது இப்படி ஒரு கேவலமான பொய்யை சொல்லி இந்த மாதிரி என்னோட பையனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியடி. அவன் தினம் அதை நினச்சி செத்துக்கிட்டே இருக்கணும், அதுதானே உன்னோட ஆசை. அதுக்காக தானே இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்கத்த, இப்படியெல்லாம் அபாண்டமாக எங்கள் மேலே பழி போடாதீங்கத்த, ப்ளீஸ் அத்தை, இப்படியெல்லாம் பேசாதீங்கத்த. சி வாய மூறி, இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துட்டு எப்படி உன்னால் இப்படியெல்லாம் பேச முடியுது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சரவந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, இவகிட்டலாம் நம்ம பேசி எந்த பிரயோஜனமே இல்லை, வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சம்பந்தி, மயிலை மட்டும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலன்னா உங்களுக்கு நடக்கிறதே வேற. இங்கே பாருங்கள், மயிலை கூட்டிகிட்டு போங்க, உங்கள் பையன் என்னோட பொண்ணுக்கு தாலி கட்டியிருக்காங்க, அவ்வளோ சீக்கிரமாலாம் இந்த உறவை தூக்கி போட்டுற முடியாது அப்படின்றாங்க. இதை கேட்ட கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் அதை பொய் சொல்லாததுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். தன்னோட பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு பொய் சொல்லறதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்தா நான் உங்களுக்கு அப்ரிசியேஷன் கொடுத்துருப்பேன். ஆனால் இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணால் இப்படி தானே கேட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க தம்பி, அவ சின்ன பொண்ணு தம்பி, என்ன தம்பி பண்ணுவாவ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்கவும் நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருட சரவணா, இனிமேல் உன்னோட வாழ்க்கையில் என்ன முடிவு எடுக்கணும்னு தோணுதோ நீயே எடுத்துக்கூடா. இனிமேல் உன்னோட வாழ்க்கையில் நீ தாண்டா முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது சரவணனுக்கு ஒரு பவராக கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரப்பம்மையில் வீட்டில் இருக்கிற எல்லாரை விட உன் மேலே தான் நான் நிறைய மரியாதை வச்சுருந்தேன், ஆனால் நீயே இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல, ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்க சம்பந்தி, நீங்கள் மயிலை விட்டுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இங்கே நடக்கிறதே வேற பிரச்சனை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் என்ன பிரச்சனை வேணாலும் பண்ணிக்கோங்க, உங்கள் சக்திக்கு என்ன முடியுதோ அதெல்லாம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாரடி மயில் வாடி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து மாணிக்கமும் வராரு. வந்த உடனே நம்ம அதாவது பாக்கியத்துக்கும் பயங்கர கோவம் வந்தது. வாயா துப்பு கெட்டவனேவா, நீ மட்டும் சரியாக இருந்தனா கண்டவங்க கிட்ட எல்லாம் என்னால் கேள்வி வாங்க முடியுமா, இப்படி பார் எப்படிலாம் கேட்டுட்டு போகிறாங்கன்னு பாரு, எல்லாத்தையும் தோல் மேலே வாங்கி போட்டுக்கிட்டு நான் இத்தனை வருஷமாக வாழ்ந்தது பத்தாதான், இதுக்கு மேலேயும் நான் எல்லாருக்கிட்டையும் அசிங்கப்படணுமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. என்ன பாக்கியம் ஆச்சு, எதுக்காக இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம அதாவது மாணிக்கத்துக்கிட்ட சொல்லுவோம். மாணிக்கம் பயங்கரமாக ஷாக்காயிறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரலாம் வாங்க. இங்கே பாரு பாக்கியம், நம்ம மேலே தானே தப்பு இருக்குது, நம்ம மேலே தப்பு இருக்கும்போது எப்படி அவங்க மேலே நம்ம கேஸு கொடுக்க முடியும். இங்கே பாருங்கள், அதுக்கெல்லாம் ஒரு ஐடியா இருக்குது வாங்க, இப்படி ஏதாச்சும் பண்ணால் மட்டும்தான் அவங்க நம்ம வழிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் வந்துட்டு ஒரு கேவலமான ஒரு வேலையை தன்னோட மகளுக்காக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாக்கியம், மாணிக்கம், நம்ம யார் மயில் 3 பேருமே போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன உடனே நம்ம மயில் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, எனக்கு என்னமோ இது வேண்டான்னு தோணுதுமா, ப்ளீஸ்மா இப்படியெல்லாம் பண்ணாதம்மா, இதெல்லாம் ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம பாக்கியம் சொல்ல கேட்காம உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே அதாவது நம்ம பாண்டியனும் கோமதியும் சரவணன் இவங்க 3 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் சார், என்னோட பொண்ணுக்கிட்ட வரதட்சணை கேட்டு ரொம்பவே கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எங்களால் முடிஞ்சது 8 பவுன் தான் போட முடிஞ்சிச்சு. அவங்க 80 சவரன் வேணும்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கொடுமை பண்ணுறாங்க. அதுக்காக நாங்கள் அவங்க இவ்வளோ கொடுமை பண்ணுறாங்களேன்றதுக்காக கவரிங் நகையில் எடுத்து போய் கொடுத்தோம். இப்போது அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு இப்போ ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. என்னோட பொண்ணை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. இதுக்கு ஒரு முடிவு நீங்கள் தான் சார் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, கம்ப்ளைண்ட்டும் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்ட உடனே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 2 கான்ஸ்டபிளை வந்து கோமதி வீட்டுக்கு அனுப்பி, நம்ம கோமதி வீட்டில் இருந்து கோமதி, சரவணன், நம்ம பாண்டியன் இவங்க 3 பேருமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர சொல்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸும் அவங்க சொன்ன மாதிரியே வீட்டுக்கு போயிட்டு அதாவது யாரு நம்ம கோமதி, பாண்டியன், நம்ம யாரு சரவணன் இவங்க 3 பேருமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதிக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இங்க பாருங்க சார், நீங்க எதுக்காக எங்களை அதாவது அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் இங்க பாருங்கம்மா, உங்க மருமக தான் நீங்க வரதட்சணை கொடுமை பண்றீங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் உங்களை எல்லாரையும் நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக வேண்டியதான் ஆயிடுச்சுமா அப்படின்றாங்க. வரதட்சணை கொடுமையா? இங்க எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க என்ன சொல்ல வரீங்க? இங்க பாருங்க
பாருங்கம்மா, நீங்க தான் வரதட்சணை கொடுமை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சரவணன் இந்த சரவணனோட ஒய்ஃப் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம பாண்டியனும் சரி, அதாவது கோமதியும் சரி பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இப்படி ஒரு கேடியா இருப்பான்னு சொல்லிட்டு சரவணனுக்கும் கோமதிக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனும் போயிடுறாங்க. போன உடனே நம்ம போலீஸ் இருந்துட்டு வாங்க ஐயா வாங்க பாண்டியன் சார், நீங்கள் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சொந்த மருமகிட்டே நீங்கள் அதாவது வரதட்சணை கேட்டிங்களாமே, அவங்கள கொடுமைப்படுத்திட்டீங்களாமே. இங்கே பாருங்கள், இப்படியெல்லாம் பண்ணுறது ரொம்ப தப்பு. பெண்களுக்கு எதிராக நீங்கள் இப்படி நடக்கலாமா? என்ன என்ன சார் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ, நாங்கள் எதுவுமே கேட்க கிடையாது. இவங்களா தான் 80 பவுன் போடுறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த 80 பவுனில் 8 பவுன் தான் தங்கத்தை எடுத்திருக்காங்க. மீதி எல்லாம் கவரிங்கை எடுத்து வச்சு எங்களை தான் ஏமாத்திருக்காங்க. சொல்லப்போனால் நாங்கள் தான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்றாங்க. இதை கேட்ட போலீஸ் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு, அதாவது மயில்கிட்டையும் பாக்கியத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, அவர் என்னமோ சொல்கிறாரு, நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க. ரெண்டு பேரும் சொல்கிறது ஒத்தே போக மாட்டேங்குது. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயிலும் பாக்கியமும் செஞ்ச குறுக்குத்தனத்தை அந்த போலீஸ் கண்டுபிடிச்சி மயிலுக்கும் பாக்கியத்துக்கும் தண்டனை வாங்கி கொடுப்பாங்களா, இல்லை நம்ம சரவணனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.